ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கார்டனில் வந்து செடிங்கள்லாம் எவ்வளோ மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரமாக வந்து 2 நாளைக்கு ஒரு முறை இல்லை தினமும் கூட கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சினே தான் இருக்குது. நேற்று கூட மழை பெஞ்சிச்சு. நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டு தான் போனோம். இப்போ வந்து ஏதாவது நான் செடி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் மண்ணெல்லாம் ரொம்ப ஈரமாயிட்டு இருக்குது, நனைஞ்சிட்டு இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. சரி, இந்த சாமந்தி செடியை வந்து மேலே வந்து முனையிலெல்லாம் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் கட் பண்ணுறதுக்காக நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி 2 செம்பருத்தி பூ பூத்துருக்குது. இந்த செம்பருத்தி பூத்து முடிஞ்ச உடனே இதை நம்ம கட் பண்ணி விடணும். ஏன்னா கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் அதில் அரும்பு வைக்கும். மல்லிகைப்பூ வந்து இது பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து இலைங்க நிறைய இருக்குது, ஆனால் பூ கம்மியாக இருக்குது. இது வந்து நான் இந்த இலையெல்லாம் உருவலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ வந்து மழை போட்டுனே இருந்துச்சு. சரி, கொஞ்சம் மழையெல்லாம் விட்டுட்டு பிறகு நம்ம அப்புறமா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மட்டும் பண்ணிவிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டோம். பார்க்கலாம், சாயங்காலமாக டைம் கிடச்சா போயிட்டு அந்த இலையெல்லாம் எடுக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்தில் வந்து நீட்டாக வளர்ந்துருந்த அந்த நெல்லிக்காய் அந்த கிளைய, அப்புறமா அந்த பீர்க்கங்காய் கொடி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு வீடியோலேயும் காமிச்சிருப்பேன். இது தேவையில்லாத இலைங்க, அது கொடியெல்லாம் ஃபுல்லாக மூடிக்கின்னு செடியை வளரவே விடாமல் அப்படியே போட்டு மூடி இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் மொத்தம். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த கத்திரிக்காய் செடியில் மறுபடியும் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்குது. நம்ம எப்போ எந்த செடியை எடுத்துடலான்னு சொல்கிறோமோ அப்போ தான் அதில் காய் வைக்குது. என்ன பண்ணுறது? இப்போ இந்த 3 கலையிலையுமே சம்பங்கி பூ வந்திருக்குது பாருங்கள். இந்த சம்பங்கி செடியில் இது வந்து நம்ம புது மண் கலவையை மாற்றி வச்சோம். இதில் வந்து நிறைய எருவெல்லாம் போட்டிருக்குறோம். இது ஃபுல்லாகவுமே தான் சம்பங்கி செடியாகவே இருக்குது. இது நல்லா பூத்து முடிஞ்ச பிறகு இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் நம்ம. ஏன்னா ஃபுல்லாக நிறைய செடி தான் இருக்குது சம்பங்கி செடி. பாருங்கள், ஒரு ரோஸ் பூத்துருக்குது. அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. போன வருஷம்லாம் எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் வந்து நிறைய பூத்துச்சு. இந்த இந்த முறை நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த கொடி வகை காய்கறி விதை நான் போட்டே இருக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை வந்து நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போடு, பரவாயில்ல, வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வாங்கி நான் வரைய போட்டு விட்டேனாங்கட்டியும் அது ஃபுல்லாக ஒரு தொட்டியில் 2 செடி 2 செடி வந்து ஃபுல்லாக எல்லா செடியும் மூடிக்கிச்சு. அதனாலே இந்த முறை வந்து பெங்களூர் ரோஸ் செடி வரவே பூவும் பூக்கெல்லாம் இப்போ தான் ஒன்று மொத்தம் கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ ஒரு அம்பு வச்சுருக்குது. இப்போ காலையில் 10 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ வெயில் காயுது, வேக்காடாக இருக்குது. சரி, நம்ம வந்து செடியில் கத்திரிக்காய் செடியெலாம் பூச்சி இலையிலெல்லாம் பூச்சி துண்ண மாதிரி இருக்குது. ரவுண்டாக பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அந்த இலைங்கள்லாம் பழுத்த இலையாகிட்டு இருக்குது. அதனால் நான் வந்து இந்த தண்ணி புண்ணாக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அரிசி கழுவுன தண்ணி, புளிச்ச மோர், இதில் வந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் நான் வேப்பம் புண்ணாக்கு வந்து கலந்து நம்ம செடிக்கு தொளிச்சு விடலாம். ஏன்னா எல்லா தொட்டியுமே ஈரமாக தான் இருக்குது, மழை பெஞ்சிட்டு. இருந்தாலும் நம்ம தொளிச்சு விடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது தொளிச்சு விட்டாக்கா அந்த வெள்ளை பூச்சியும் கொஞ்சம் கம்மியாகும். மிளகா செடியிலையும் பூவெல்லாம் கொட்டுது கீழே, அதுலேயும் கொஞ்சம் பூச்சி கம்மியாகும் சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த கனகாமர செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம் மறுபடியும் அதில் பூ வந்திருக்குது. 3 கத்திரிக்காய் இருக்குது. 2 கத்திரிக்காய் நம்ம பறிச்சிட்டோம். இந்த சம்பங்கி செடி வந்து நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும். பெரிய பக்கெட் ஒன்று நான் காலி பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் தான் மாற்றி வைக்கணும். நம்ம கார்டனில் வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து எல்லாமே நல்லா பூ பூத்துருக்குது. ஆனால் இந்த கொடி வகை காய் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒத்து வரலை. அதனால் நான் எடுத்துட்டேன். இனிமேல் அது வைக்கவும் கூடாது. அரளி செடியில் எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. இந்த செம்பருத்தி செடியிலையும் கொஞ்சம் வெள்ளை பூச்சி இருக்குது, அது மேலேயே நம்ம தொளிச்சு விடலாம். பார்க்கலாம் இனிமேல் பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.